ஜாகிரஃபியில் டிரான்ஸ்போர்ட் அண்டு கம்யூனிகேஷன், போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாபிக். ஸோ டிரான்ஸ்போர்ட் தெரியாதா? டெய்லி நம்ம வந்து பஸ்ஸில், ட்ரெயினில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம். அதே போல் கம்யூனிகேஷன், டெய்லி வந்து மொபைல் ஃபோனில் பேசிகிட்ருக்குறோம், இன்டர்நெட்ஸ், சரிங்களா, கூகுள் நெட்ஸ் எல்லாத்துலேயும் பண்ணுறோமே. ஸோ கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் தெரியாமல் இருக்குதா? ஆனால் எக்ஸாமில் நிறையா கொஷின்ஸ் இந்த போர்ஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. நம்ம ஜாகிரஃபியோட கண்டென்ட் போய் எடுத்து பார்க்கலாம். இந்த டாபிக் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து கிட்டத்தட்ட இந்த சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா 11th சாப்டர் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். 11th சாப்டர் டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் அண்ட் டூரிசம். சரிங்களா, இது முக்கியமானது. போக்குவரத்து, தகவல் தொடர்பு, சுற்றுலா அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு லெவலில் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் தான் டூரிசம்ஸ் எடுப்போம். எனக்கு ஒரு பெரிய டாபிக். 7th ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபியில் இருக்குது, 10th ஸ்டாண்டர்ட் இருக்குது, 12th ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபி சேர்த்து படிச்சுக்கணும். 10th வரைக்கும் படிச்சிடாதீங்க. ஜென்ரலி வந்து சோசியல் சயின்ஸ் எல்லாமே 12th ஸ்டாண்டர்ட்ஸ் கூட சேர்த்து தான் நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷனுக்கு எக்ஸாமில் டைரெக்டாக சில கீ பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம புக்கில் இருக்க எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்க்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் தமிழில் இருக்கும். நீங்கள் வந்து யூடியூப்பில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கணும். டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபை எடுத்து படிச்சுக்கணும். ரொம்ப இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் புக்கை தேடி படிக்கிறதுக்கு இதை படிக்கலாம். இதை மட்டுமே படித்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா, இப்போ நம்ம வந்து டீட்டெயில்ஸாக உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ரோட்வேஸ். அது நிறையா டிரான்ஸ்போர்ட் இருக்குது. அதில் ஒரு ரோட்வேஸ் பார்க்குறோம். நேஷ்னல் ஹைவேஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்டட் அண்ட் மெயின்டைன் பை சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். அதை ஞாபகம் வச்சுக்கணும். கேட்பாங்க கொஸ்டின், எந்த டிபார்ட்மெண்ட்னு கேட்பாங்க. NH44 இஸ் தி லாங்கஸ்ட் ஹைவே இன் இந்தியா. ஸோ ரன்னிங் ஃப்ரம் ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி. அப்படி டேரக்ட் கொஷின், எல்லாம் டேரக்ட் கொஷின் கேட்பாங்க. NH47A இஸ் தி ஷார்ட்டஸ்ட் ஸ்பேனிங் எர்ணாகுளம் டு கொச்சி போர்ட். இதெல்லாம் வந்து புக்கில் இருக்குது. இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம். ஸ்டேட் ஹைவேஸ், இதை யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி கோல்டன் குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு சொல்லியிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 5846 கிலோமீட்டர் ஹைவே நெட்வொர்க் கனெக்டிங் 4 மேஜர் மெட்ரோஸ். என்னென்னா டெல்லி, மும்பை, கொல்கத்தா அண்டு சென்னை. அதேமாதிரி நம்மள்ட்ட எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ்ன்னு இருக்குது. எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ் அப்படிங்கிறது ஹை ஸ்பீடில் இருக்கும். ஸோ மல்டி லேண்ட் ரோட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்க, மும்பை பூனே எக்ஸ்பிரஸ் ஹைவே, அதே மாதிரி யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவே 2 இருக்குது. அதே மாதிரி BR1 சொல்லக்கூடிய பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் இருக்குது. அது வந்து 1960 இது ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா டு கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் மெயின்டைன் ஸ்ட்ராட்டஜிக்கலி crucial roads along northern and northeastern border zones. ஸோ பார்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்டர்ஸ்க்கு வந்து தனியாக ரோட் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ரோட்வேஸ். ஸோ ரயில்வேஸில் பார்க்கலாம். இந்தியன் ரயில்வேஸில் இது பார்த்திங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் உங்களுக்கு தெரியும். சென்ட்ரல் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. அதே மாதிரி சதர்ன் ரயில்வேஸ், இதோடைய ஹெட் குவார்ட்டர் வந்து சென்னையில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி கத்திமன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட்டு ஆப்ரேஷனல் செமி ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸ். இதுதான் வந்து ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின். மெட்ரோ ரயில் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ கொல்கட்டா வாஸ் தி ஃபஸ்ட் இந்தியன் சிட்டி டு கெட் எ மெட்ரோ சிஸ்டம் 1984. அதெல்லாம் எக்ஸாம்பிள் டைரக்ட் கொஷின்ஸ். இது யார் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா சென்னை மெட்ரோ ரயில் CMRL இருக்குல்ல, அவங்க வந்து சென்னைக்கு வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. ஸோ தேர்ட் ஒன் வாட்டர்வேஸ். ஸோ வாட்டர்வேஸ் எடுத்துக்கிட்டோன்னா இந்தியன் வாட்டர்வேஸில் வந்து தனியாக ஒரு ரெகுலேஷனே இருக்குது. ரெகுலேட்டட் பை இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்குது. NW1 அதான் வந்து அது வாட்டர்வேஸ், நேஷ்னல் வாட்டர்வேஸ்ன்னு சொல்லுவாங்க. கங்கா, அதே மாதிரி பாகிரதி, ஹூக்லி ரிவர் சிஸ்டம் தான். இங்கே
இந்த பிரயாகர்ஜ் அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து ஹல்டியா வரைக்கும் போகுது. ஹல்டியாங்கிறது இந்த கல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட். அதே மாதிரி ஓசியானிக் ரூட்ஸ் அண்ட் மேஜர் போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ 13 மேஜர் போர்ட்ஸ் இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 மேஜர் போர்ட்ஸ் இருக்குது. ஸோ சென்னை போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து காமராஜ் போர்ட், எண்ணூர், அதே மாதிரி விஓசி போர்ட் வந்து தூத்துக்குடி. நெக்ஸ்ட் ஒன்று ஏர்வேஸ். ஸோ ஏர்வேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஏர்வேஸ் தான் பார்க்க போகிறோம். ஹிஸ்டாரிக்கல் ஸ்டார்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட் இன் இந்தியா பிகன் இப்போ பாருங்கள் பிப்ரவரி 1911. இதை படித்து வச்சுக்கணும். பிப்ரவரி 1911 தான் ஃபஸ்ட்டு வந்து ஏர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ளைட்டு. ஸோ இதை யார் கண்காணிச்சிட்டாங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஏஐ. ஸோ மேனேஜ் அண்ட் மெயின்டைன்ஸ் போத் இன்டர்நேஷ்னல் டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். சென்னை வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, கோயம்புத்தூர், திருச்சி, அதுக்கப்புறம் மதுரை. ஸோ கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸில் என்னென்னா அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பர்சனல் கம்யூனிகேஷன்ஸ் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் போஸ்டல் நெட்வொர்க் சொல்கிறோம்ல, ஐபிஎன், அது வந்து தனியாகவே ஒரு பர்சனல் கம்யூனிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதே டெலிகம்யூனிகேஷனும் வச்சுருக்காங்க. மாஸ் கம்யூனிகேஷன் ஒன்று இருக்குது, அதாவது கவர்ஸ் எலக்ட்ரானிக் மீடியா. எக்ஸாம்பிளுக்கு தூர்தர்ஷன், ஆல் இண்டியா ரேடியோ, அதே மாதிரி பிரிண்ட் மீடியா, எல்லாம் வந்து மாஸ் கம்யூனிகேஷன். ரேடியோ ப்ராட்காஸ்டிங் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1923 ரேடியோ கிளப் ஆஃப் பாம்பே அவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இட் வாஸ் ரீநேம்டு தான் ஆல் இண்டியா ரேடியோ 1936. அதுக்கப்புறம் 1957 ஆகாஷ்வாணி. இதெல்லாம் வந்து எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி டைரெக்டாக பின் பாயிண்ட்டு கொஸ்டின்ஸாக எடுத்திருக்கோம். சேட்டலைட் கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இது யார் பண்ணுறாங்கன்னா இஸ்ரோ இல்லையா, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ். இந்த கீ சேட்டலைட் சீரீஸ் வந்து இன்சேட், இந்தியன் நேஷ்னல் சேட்டலைட் சிஸ்டம்ஸ், அதுக்கப்புறம் ஐஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியன் ரிமோட் சென்சிங், இது எல்லாமே நீங்கள் சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படியே வந்து தமிழில் இருக்குது. இந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு படித்து வச்சுக்கங்க. இதுவே சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து புக்லேயும் இருக்குது. இது வந்து டைரெக்டாகவே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம ஞாபகத்துக்காக வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா, இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம். ஸோ மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுடைய சாதனங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது 3: லேண்டு, வாட்டர், ஏர். ஸோ நிலம், நீர், வான்வெளி அப்படின்னு. ஸோ லேண்ட்லாம் தெரியும், ரோட்வேஸ், ரயில்வேஸ், பைப்லைன்ஸ், இந்த 3 படிக்க போகிறோம். அதுபடி வாட்டர்வேஸில் வந்து இன்லேண்ட் வாட்டர்வேஸ், ஓஷியன் ரூட்ஸ் படிக்க போகிறோம். ஏரில் வந்து டொமஸ்டிக் ஏர்வேஸ், இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸ் தான் நம்ம இங்கே உள்ளே பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ இந்தியா ஹேஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் ரோடு நெட்வொர்க் இன் தி வேர்ல்டு. உலகத்தில் 2வது இடத்துல சாலை வலைப்பின்னலே இருக்காங்க. about 85% ஆஃப் தி பேசஞ்சர், 70% ஆஃப் ஃப்ரைட் டிராஃபிக் அப்படிங்கிறது வந்து சரக்கு போக்குவரத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டை பற்றிக்கு யாருங்க ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஷெர்ஷா சூரி. ஷெர்ஷான்னு சொல்லி ஒருத்தர் ராஜா வந்து ஆட்சி செஞ்சார். அவர் இருக்கும்போது தான் ஷாஹி ராயல் ரோட்ஸ், ஷாஹி ரோட்ஸ்னால் பெரியவங்க, ராயல்னாலே ஒரு ஹை கிளாஸ் பீப்புள் போகிறவங்க, ராஜாக்கள்லாம் போகக்கூடிய, மந்திரிகள்லாம் போகக்கூடிய ஒரு ரோடு, அவங்களுக்காக தான் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. டு ஸ்ட்ரென்தன் அண்ட் கன்சாலிடேட் இஸ் எம்பையர் ஃப்ரம் தி இண்டஸ் வேலி டு சோனார் வேலி இன் பெங்கால். இதெல்லாம் படித்து வச்சுக்கணும், கேட்பாங்க, ஆல்ரெடி கேட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான சாலை பிரிட்டிஷ் காலத்தில் செஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ட்ரங்க் அப்படிங்கிற ஒரு சாலை. இது கொல்கட்டா டு பெஷாவருக்கு போகக்கூடிய ஒரு சாலை. அதுக்கப்புறம் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. எங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க? அமிர்தசர்ஸ்லேருந்து கொல்கட்டாவுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. சரிங்களா. இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் 2 செக்மெண்ட்ஸ், 2 பிரிவுகளாக பிரித்தாங்க, NH1, NH2. ஸோ NH1 அப்படிங்கிறது டெல்லி டு அமிர்தசர்ஸ், NH2ங்கிறது டெல்லி டு கொல்கட்டா. ஸோ ஒவ்வொரு NH1, NH2 எல்லாத்தையும் படித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எத்தனை ஹைவேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ், டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ், ரூரல் ரோட்ஸ், அதான் வில்லேஜ் ரோட்ஸ், அதே மாதிரி பார்டர் ரோட்ஸ், இன்டர்நேஷ்னல் ஹைவேஸ். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேமில் வந்து நம்பர்ஸ் கொடுத்து வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா. நம்ம ஜென்ரலாக ட்ராவல் பண்ணும்போது பார்ப்போம். நேஷ்னல் ஹைவேஸ் இது இந்த ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. நேஷ்னல் ஹைவேஸ் இது வந்து 1,00,000
1011 கிலோமீட்டர் இல்லையா, 1.8% ஆஃப் தி டோட்டல் ரோடு நெட்வொர்க்ஸில் இருக்குது. இது 2016 ஒரு ஒரு டேட்டா இது. சரிங்களா, அதில் வந்து NH7 அப்படிங்கிறது லாங்கஸ்ட்டு நேஷ்னல் ஹைவேஸு. இது எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னு பாருங்கள். ஃப்ரம் வாரணாசி இன் உத்தரப்பிரதேஷ் டு கன்னியாகுமரி. சரிங்களா, ஸோ அது மாதிரி கவரிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் 2369 கிலோமீட்டர் தான் லாங்கஸ்ட்டு போயிட்டுருக்குது. ஷார்ட்டஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் படித்தோம் இல்லையா, 47A NH47A எர்ணாகுளம் டு குச்சி ஜஸ்ட் 6 கிலோமீட்டர் தான் போகும். அதே மாதிரி ஸ்டேட் ஹைவேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்ஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டட் அண்ட் ஃபினான்ஸ்ட் பை ஸ்டேட் கவர்மெண்ட். அதில் டிஸ்ட்ரிக்ட் ஹைவேஸ் மாவட்ட சாலைகள் அப்படின்னு எடுத்தால் இந்த பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க தான் வந்து தனியாக வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வில்லேஜ் ரோட்ஸை யார் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி பார்டர் ரோட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய இந்த பார்டர் ஏரியாஸ் இருக்காங்க இல்லையா, ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் பார்டர் ஏரியாஸ், அவங்க வந்து இதை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா, தே ஆர் கன்ஸ்ட்ரக்டட் அண்ட் மெயின்டைன் பை BROன்னு சொல்லி படித்தோம் இல்லையா, பார்டர்ஸ் ரோட்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணது, 1960 எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். சரிங்களா, இந்த ரோடு இருக்குது பார்த்திங்களா, இந்த BRO ரோடு ஹேஸ் கன்ஸ்ட்ரக்டட் த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரோட் ஜாயினிங் சண்டிகர் டு லே இன் லடாக். சரிங்களா, சண்டிகர்லேருந்து லே அப்படிங்கிற பிளேஸ் வரைக்கும் போகுது லடாக். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு BRO கண்காணிப்பில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த ரோடு ரன்ஸ் அட் ஆவரேஜ் ஆல்டிடியூடு 4270 மீட்டர். என்ன ஆல்டிடியூட்னா கடல் மட்டத்துலேருந்து மேலே உயருது. அப்போ ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இந்த ரோடு போகலை. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இப்படி போகுது, அப்படியே மேலே ஹில்ஸ் மேலே போகிறனால ஸோ 4270 மீட்டர் உயரத்தில் இது போகக்கூடிய அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கோல்டன் குவாட்ரிலேட்டர் தங்க நாற்கர சாலை அப்படிங்கிறது 5846 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது வந்து 4 லைன்ஸாகவும் இருக்கும், 6 லைன்ஸாகவும் இருக்கும். இந்தியாஸ் 4 மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸை வந்து கனெக்ட் பண்ணுது ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ டெல்லி, கொல்கட்டா, சென்னை, மும்பை. சரிங்களா, ஸோ டெல்லி, கொல்கட்டா, அதே மாதிரி கொல்கட்டா, சென்னை, அதே மாதிரி மும்பை, டெல்லி அப்படிங்கிற பிளேஸை வந்து கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா 1999 ஸ்டார்ட் பண்ணது இந்த தங்க நாற்கர சாலை அப்படிங்கிறது. இது யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி NHA1 நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் 1995 பண்ணாங்க. இது இந்த பர்டிகுலர் இந்த அத்தாரிட்டி அப்படிங்கிறது வந்து யாராலையும் போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அட்டானமஸ் பாடி கேட்பாங்க, இந்த எக்ஸாம்பிள் கேட்பாங்க. NHAI வந்து அட்டானமஸ் பாடியா, ஸ்டாச்சுட்டரி பாடியா, சரிங்களா, கான்ஸ்டியூஷனல் பாடியா அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு அட்டானமஸ் பாடி, தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பு. யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாலைகள், நிறைய சாலைகள் இருக்குது. சாலைகளில் முக்கியமான சாலை வந்து நார்த், சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு காரிடார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இணைக்கும் சாலைகள் வந்து இதில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிலது வந்து நார்த் சவுத் காரிடார் அப்படி ஒரு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர், ஜம்மு காஷ்மீர் வித்து கன்னியாகுமரி இன் தமிழ்நாடு. அதே மாதிரி கொச்சி, சேலம் ஸ்பர் அப்படிங்கிறது 4076 கிலோமீட்டர். ஸோ இது வந்து சும்மா படிச்சுட்டே போகலாம், சும்மா அப்படியே அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி படிச்சுட்டே போகலாம். இது வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு ஏதோ சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் படிக்கும் பொழுது இதை வந்து கம்ப்ளீட்டாக மனப்பாடம் பண்ணணும். உட்காந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ரீகால் பண்ணி மனப்பாடம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸாமில் கேட்குற கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கொடுக்க முடியும். படுத்தாப்புலையோ, நிற்கிறாப்புலையோ, உட்காந்தாப்புலையோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதை வாட்ச் பண்ணாலும் சரி வேஸ்ட்டாக போயிடும் டைமிங். இதை வந்து உட்காந்து இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா, அடுத்து பார்க்கலாம் எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ், விரைவு சாலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது குட் குவாலிட்டியாக இருக்கும், ஹை ஸ்பீடு பண்ணக்கூடியது. அது என்னென்ன விரைவு சாலைகள் எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னு பாருங்கள். மும்பை புனே ரோட், கொல்கத்தா டம்டம் ஏர்போர்ட் ரோட், ஸோ துர்காப்பூர் கொல்கத்தா ரோட், யமுனா எக்ஸ்பிரஸ் பிட்வீன் டெல்லி அண்டு ஆக்ரா. இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இது இல்லாமல் பன்னாட்டு சாலைகளும் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஹைவேஸ் கூட இருக்குது. சரிங்களா, இந்த இன்டர்நேஷ்னல் ஹைவே வந்து கன்ஸ்ட்ரக்டட் பண்ணுறது என்ன விஷயம்னா, அண்ட் எய்ட் ஃப்ரம் வேர்ல்டு பேங்க்லேருந்து அது அமௌண்ட்டை வாங்கி பண்ணுறாங்க.
ஸோ அன் அக்ரிமெண்ட் வித் எக்கனாமிக் அண்ட் சோசியல் கமிஷன் ஃபார் ஏசியா பெசிபிக், எஸ்கேப்னு சொல்லுவாங்க. எஸ்கேப், இது எஸ்கேப் படித்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏசியாவுக்கும் பெசிஃபிக்கும் கம்பைன் பண்ணுற மாதிரி அது இன்டர்நேஷ்னல் ஹைவேஸ். சரிங்களா? எந்தெந்த கண்ட்ரிகள் கனெக்ட் ஆகுதுன்னா பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர், இந்த கண்ட்ரிகள் வந்து கனெக்ட் ஆகக்கூடியது. இல்லை சைனா வரல. ஸோ சைனா வந்து ஒரு புதுசாக ஒரு ரோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், சில்க் ரோடு அப்படின்னு. ஸோ இந்த சில்க் ரோடு வந்து இன்னும் நிறையா கண்ட்ரிஸ் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் தானே ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு போக முடியும். பட் இந்த இன்டர்நேஷ்னல் ஹைவேஸ், அதுவும் முக்கியமாக சைனா போடக்கூடிய சில்க் ரோடு வந்து ஸோ மேக்ஸிமம் நிறையா கண்ட்ரிஸை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி அவன் வந்து கொடுக்குறான். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா மவுண்டெயின்ஸ் ஏரியாவுக்கு வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது கஷ்டமான நேரமாக இருக்கிறதுனால அந்த கஷ்டமானதுலேயும் வந்து இந்த ரோட் டென்சிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணி கேரளாவில் பொறுத்த வரைக்கும் ரோட் டென்சிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அந்த ரோட் டென்சிட்டியை வந்து லோயஸ்ட்டாக பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு டிரான்ஸ்போர்ட் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே வந்து ரயில்வேஸ். ஸோ ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு ட்ரெயின் அப்படின்றது மும்பை டு தானே 1853, டிஸ்டன்ஸ் வந்து 34 கிலோமீட்டர். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் 1951 இந்த சிஸ்டத்தை அப்படியே நேஷ்னலைஸ் பண்ணுறாங்க, ஒரே யூனிட்டாக. அதுக்கு பேர் இந்தியன் ரயில்வேஸ் அப்படிங்கிற பேரும் கொடுக்குறாங்க. இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தெரியும், நியூ டெல்லி. சரிங்களா? இந்த கம்ப்ளீட் ரயில்வேஸை வந்து பார்க்குறதே வந்து சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஆஃப் இந்தியா, இவங்க தான் வந்து முக்கியமானது. அதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க, கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அந்த நேஷ்னல் ப்ரொமோட்ஸ் த நேஷ்னல் இன்டகிரேஷன் பை பிரிங்கிங் பீப்புள் டுகெதர். ஸோ ஒரே அனைத்து மக்களையும் ஒருமைப்பாட்டு விதமாக ஒன்று சேர்ப்பதுக்காக தான் இந்த இந்தியன் ரயில்வே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இது லார்ஜஸ்ட்டு நெட்வொர்க் இன் இந்தியா. அதே மாதிரி ஏஷியாவிலே வந்து ஒரு லார்ஜஸ்ட் நெட்வொர்க், செகண்ட் லார்ஜஸ்ட் இன் தி வேர்ல்டு. சரிங்களா? அதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதோட லென்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து இந்தியன் ரயில்வே நெட்வொர்க்ஸ் வந்து 2017 கணக்கின்படி 67,368 கிலோமீட்டராமா, வித் 7,349 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்குது. இது டென்டேட்டிவ் தான், மாறுதலுக்கு உட்பட்டது. இந்தியன் ரயில்வேஸ் இஸ் ஆர்கனைஸ்டு 17 ஜோன்ஸ் வச்சுருக்காங்க. அது என்னென்ன ஜோன் இருக்குது, இந்த ஜோனு தனியாகவே நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். எக்ஸாமில் ஏற்கனவே கேட்டிருக்கான். சரிங்களா? எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஆர்ஆர்பியில் கேட்டிருப்பான், ஏன் டிஎன்பிசியில் கூட கேட்டிருக்கான். ஸோ நார்த்தன் ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லி, நார்த் வெஸ்டர்ன் வந்து ஜெய்ப்பூர், நார்த் சென்ட்ரல் வந்து அலகாபாத், நார்த் ஈஸ்டர்ன் கோரக்பூர், நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் வந்து குவாஹாத்தி, ஈஸ்டர்ன் ரயில்வே கொல்கத்தா. சில மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேஸ் புவனேஸ்வர், ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஹசீர்பூர், வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஜபல்பூர், சென்ட்ரல் ரயில்வே மும்பை, அதே மாதிரி வெஸ்டர்ன் ரயில்வே மும்பை, சார்ச்கேட் அப்படிங்கிற பிளேஸ். ஸோ 11 முக்கியமானது இருக்காங்க. அது இல்லாமல் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வே சென்னை, சதர்ன் சென்ட்ரல் ரயில்வே செகண்டராபாத், சதர்ன் ஈஸ்டர்ன் ரயில்வே கொல்கட்டா, சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஹூப்ளி, அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே பிலாஸ்பூர், கொங்கன் ரயில்வே நவி மும்பை. இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். எந்த ரயில்வே அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா நார்த்தன் ரயில்வேஸில் பார்த்திங்கன்னா லாங்கஸ்ட்டு ரூட் லென்த் அப்படிலாம் இருக்குது. அதில் வந்து முக்கியமானது அதுக்கப்புறம் இருக்கிறது தான் வெஸ்டர்ன் ரயில்வே. ஸோ நார்த்தன் ரயில்வே வந்து ரொம்ப லென்த்தானதாமா, அதுக்கப்புறம் தான் வெஸ்டர்ன் ரயில்வே இருக்குது. இதோட வைட் ட்ராக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4 கேட்டகரிஸாக வந்து பிரிச்சிருக்காங்களாமா. இதோடைய ட்ராக்கு 4 கேட்டகரிஸ் நம்ம வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ப்ராட் கேஜ் 1 மீட்டர் எக்ஸாக்டாக கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக ப்ராட் கேஜ்னாலே 2 மீட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ 2 மீட்டர் கிடையாது, 1.67 மீட்டர். மீட்டர் கேஜுங்கிறது எக்ஸாக்டாக 1 மீட்டர் அகலத்தில் இருக்கும். நேரோ கேஜுங்கிறது 0.762 மீட்டர். லைட் கேஜ் அப்படிங்கிறது 0.610 மீட்டர்ஸ். நிறையா இது இப்போ வந்து ப்ராட் கேஜுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு வராங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு சப் அர்பன் ரயில்வே ஸ்டேஷன். சரிங்களா? அதாவது புறநகர் ரயில் போக்குவரத்து இருந்து
1925 ஸ்டார்ட் பண்ணது மும்பையில். அதில் இப்போ பார்த்தோம் இல்லையா, கத்திமன் எக்ஸ்பிரஸ் இது ஃபாஸ்டஸ்ட் ஆப்ரேஷனல் ட்ரெயின் இன் இந்தியா அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ ட்ரெயின் கனெக்ட்ஸ் நியூ டெல்லி ஆக்ரா இப்போ தான் ஃபஸ்ட்டு விட்டுருக்காங்க. அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு 2027 எண்டில் வந்து நம்ம ஒரு டிரான்ஸ்போர்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின். அது அகமதாபாத் டு மும்பை நினைக்கிறேன். ஐ திங்க் அகமதாபாத் டு மும்பைக்கு போகக்கூடிய புல்லட் ட்ரெயின். ஸோ இந்தியாஸ் ஃபஸ்ட் புல்லட் ட்ரெயின் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னா அந்த பிரிட்ஜெல்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ ஆக்சுவலி வந்து 2026 எண்டில் வர வேண்டியது 1 இயர் டிலே ஆகி 2027க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க வரும்னு. இல்லைன்னா 28ல் கண்டிப்பாக வந்துடும். ஸோ 15 சிட்டிஸ் ஆஃப் மெட்ரோ ரயில் கனெக்டிவிட்டி நடக்குதாமா. ஸோ மெட்ரோ பொறுத்த வரைக்கும் கொல்கட்டாவில் தான் ஃபஸ்ட்டு வந்தது. இது யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா மாஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம், எம்ஆர்டிஎஸ். ஸோ மெட்ரோ ட்ரெயினை யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ஆர்டிஎஸ் கண்ட்ரோலாக இருக்கும். நீங்கள் மெட்ரோ ட்ரெயின் போயிருந்தீங்க, சென்னை மெட்ரோ ட்ரெயின் போனாலும் நீங்கள் பார்க்கலாம், அங்கே பார்த்தா எம்ஆர்டிஎஸ்னு போட்டிருப்பாங்க. அவங்க கண்ட்ரோலில் தான் இது வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க தான் வந்து டிக்கெட் கொடுப்பாங்க, எவ்ரிதிங் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த மேப்பில் வந்து கம்ப்ளீட்டாக எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 17 ஹெட் குவார்ட்டர்ஸு. ஸோ இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ட்ரெயின் ரூட்டு கொடுத்துருக்காங்க, அதையும் ஜஸ்ட்டு நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ படித்ததை நம்ம ஞாபகம் பண்ணுறதுக்காக ஒரு மேப் மூலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், பைப்லைன். குழாய் வழியாக போக்குவரத்துகள் போய்ட்டுருக்குது, முக்கியமானது இல்லையா. இன்றைக்கி நம்ம வந்து சில ஆயில்ஸ் வந்து சில கேஸஸ் வந்து நம்ம பைப்லைன் வழியாக தான் வாங்குகிறோம். ஸோ பைப்லைன்ஸ் ப்ரொவைட் எ வெரி கன்வீனியன்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டு கனெக்ட் ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் ரிஃபைனரிஸ் எல்லாமே இதுதான் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ரிஃபைனரிஸ் பொறுத்த வரைக்கும் எங்கே பண்ணுறாங்கன்னா யூஸ்டு டு டிரான்ஸ்போர்ட் வாட்டர் டு சிட்டிஸ் அண்டு இண்டஸ்ட்ரீஸ். அதாவது இந்த என்ன சொல்கிறது, தண்ணீரில் இது வந்து பைப்பே போயிட்டுருக்கோம், வெளியில் எதுவும் ஓப்பன்லாம் போகாது. ஸோ த சாலிட் கேன் ஆல்சோ டிரான்ஸ்போர்ட்டட் த்ரூ எ பைப்லைன் வென் கன்வெர்டட் இன்டு ஸ்லரி. ஸோ ஸ்லரியாக கன்வெர்ட் பண்ணி அது திட்டப்பொருளை வந்து அப்படியே கூழ்மமாக மாற்றி கூட அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்கம்மா. த இனிஷியல் காஸ்ட் ஆஃப் லேயிங் பைப்லைன் இஸ் வெரி ஹை, பட் சப்சிக்வெண்ட் ரன்னிங் காஸ்ட் இஸ் மினிமம். சரிங்களா. அதை வந்து ஒரு கப்பலில் ஏற்றி பேரலாக வர்றதுக்கு பதிலாக ஒரு பைப்லைன் வழியாக நமக்கு கொடுக்கலாம். ஸோ இட் கேன் பி லைட் த்ரூ டிஃபிகல்ட் டெரைன் அஸ் வெல் அஸ் அண்டர் வாட்டர். ஸோ இது ரொம்ப கஷ்டம் பைப்லைனில் பண்ணுறது. ஒரு காலத்தில் நம்ம ஈரான்லேருந்து பைப்லைன் வழியாக தான் வாங்கினோம் பெட்ரோல் எல்லாத்தையும். இன்றைக்கி வந்து கப்பலில் வந்துட்டு இருக்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ் பார்த்துட்டு தான் தெரியும் உங்களுக்கு. இட் இன்ஸ்யூட்ஸ் த ஸ்டெடி சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் ரெடியூஸ் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் லாசஸ். டிலேஸ் ஆர் மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் தி பைப்லைன் டிரான்ஸ்போர்ட். சரிங்களா. என்ன ஏற்படுதுங்க, குறைந்த செலவு தான், எந்த தடங்களும் இருக்காது, கால தாமதம் இருக்காதுங்க. அங்கே விட்டாங்கன்னா இங்கே வந்துடும். சரிங்களா. யாரும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் குயிக்காக வந்துடும். சரிங்களா. சரி, ஆயில் ஃபீல்டு எங்கெங்கே இருக்குது அப்படின்னா அஸ்ஸாம் டு கான்பூர், ஃப்ரம் சாலையா இன் குஜராத் டு ஜலந்தர் இன் பஞ்சாப். எல்லாம் படித்து வச்சுக்கிறோம். கேஸ் லைன் பைப் கேஸ் லைன் இருக்குது. அதே மாதிரி கேஸ் லைன் வந்து ஹசிராட் குஜராத் டு ஜகதீஷ்பூர் உத்தரப்பிரதேஷ். 3 இம்பார்ட்டன்ட் நெட்வொர்க், லார்ஜ் நெட்வொர்க் பைப்லைன் இன் தி கண்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் வேஸ் போகலாம், நீர்வழி போக்குவரத்து. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கார்கோ டைப் தானே. பேசஞ்சர் போகிறதுக்காகவும், கார்கோன்னு என்ன அர்த்தம், போக்குவரத்து சரக்கு போக்குவரத்துக்காகவும் பயன்படுத்தக்கூடியது. இது ஆக்சுவலி வந்து ரொம்ப பழைய காலத்து இல்லையா. வாட்டரில் போகிறது, கப்பலில் போகிறதுலாம் பழைய காலத்து, ரொம்ப ஓல்டஸ்ட்டு, சீப்பஸ்ட்டு. பட் என்னன்னா ரொம்ப நாள் டைம் எடுக்கும். ஸோ 10 days 15 days ட்ராவல் பண்ணி ஒரு கண்ட்ரி டு ஒரு கண்ட்ரிக்கு போவாங்க. அதே மாதிரி த ஃபியூவல் எஃபிஷியன்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா அது வந்து வாட்டர்வேஸ் தான். ஸோ வாட்டர்வேஸ் பொறுத்த வரைக்கும் 2 வகையாக இருக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒன்று வந்து இன்லேண்ட் வாட்டர்வேஸ், உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து. ஸோ டோட்டல் நேவிகேபிள் லென்த் ஆஃப் அவர் கண்ட்ரி வந்து 14,500 கிலோமீட்டர். எவ்வளோ, 5,200 கிலோமீட்டர் லென்த்து வந்து ரிவர்ஸில் போகுதாமா, 4,000 கிலோமீட்டர் லென்த்து வந்து கேனல்ஸில் போகுதாமா. சரிங்களா. டோட்டல் கேர்கோ
கேரிட் பை இன்லேண்ட் வாட்டர் வந்து 0.1% ஆஃப் தி டோட்டல் இன்லேண்ட் டிராஃபிக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா எவ்வளவு வந்து மொத்தம் வந்து 14,500ல் 5,200 வந்து ரிவரில் போகுது, 4,000 வந்து இந்த கால்வாய் வழியாக போகுதுங்க. அதில் வந்து உள்நாட்டு போக்குவரத்தில் வந்து 0.1% தான் டோட்டல் இன்லேண்ட் டிராஃபிக்கில் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மெயின்டைன் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் வாட்டர்வேஸ் அவங்க தான் இதை மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. இதை செட்டப் பண்ணது வந்து 1986ல் இது எஸ்டாப்ளிஷ் பண்ணி இப்போ போயிட்டுருக்குது. ஓகேங்களா? ஸோ மேஜர் நேஷ்னல் வாட்டர்வேஸ் என்னென்னா இதை படித்து வச்சுக்கணும், எக்ஸாமில் கேட்பாங்க. நேஷ்னல் வாட்டர்வேஸ் ஒன்று ஆல்ரெடி பார்த்தோம். இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹல்டியா அலகாபாத். ஹல்டியாங்கிறது கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய போர்ட். ஹல்டியா அலகாபாத் மெஷர்ஸ் 1620 கிலோமீட்டர். சரிங்களா? அதே மாதிரி கங்கா பாகரதி ஹூக்லி ரிவர் சிஸ்டம். அடுத்த நேஷ்னல் வாட்டர்வேஸ் 2 இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ரிவர் பிட்வீன் தூப்ரி சாதியா. டிஸ்டன்ஸ் வந்து 891 கிலோமீட்டர். நேஷ்னல் வாட்டர்வேஸ் 3 இது வந்து பார்த்திங்கன்னா கொல்லம் கோட்டபுரம் கேரளாவில். இந்த ஃபஸ்ட்டு நேஷ்னல் வாட்டர்வேஸ் இன் தி கண்ட்ரி. எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான், படித்து வச்சுக்கோ. 24 hour நேவிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அலாங் என்டையர் ஸ்ட்ரெச் ஆஃப் 205 கிலோமீட்டர்ஸ். ஸோ 24 மணி நேரமும் இது வந்து ட்ராவல்லே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், நேஷ்னல் வாட்டர்வேஸ் 4 அப்படிங்கிறது பத்ராச்சலம் ராஜமுந்திரி வாசிர்பாத் விஜயவாடா. இது வந்து கிருஷ்ணா கோதாவரி சிஸ்டத்தில் இருக்குது. அதே மாதிரி காக்கிநாடு புதுச்சேரி கேனல் நெட்வொர்க் வரைக்கும் இந்த நேஷ்னல் வாட்டர்வேஸ் 4. நேஷ்னல் வாட்டர்வேஸ் 5ங்கிறது மங்காலகடி, அதே மாதிரி பேரா டீபாண்ட். சரிங்களா? அதாவது பேராமணின்னு சொல்லுவாங்க. மகாநதி பேராமணி அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா தல்ச்சர் தர்மா ஸ்ட்ரெச் மகாநதி, அதே மாதிரி பாராமணி ரிவர்ஸ் அலாங் வித் ஈஸ்ட் கோஸ்ட் கேனலில் இருக்கக்கூடிய நேஷ்னல் வாட்டர்வேஸ் 5. ஓஷியன் ரூட்ஸ் அடுத்தது. ஸோ இன்லேண்ட் ரூட்ஸ் பார்த்தோம், இப்போ கடல் வழி போக்குவரத்து. ஸோ ஓஷியன் ரூட்ஸ் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் என்னென்ன ரூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் ஃபாரின் ட்ரேடு கிட்டத்தட்ட 95% ஃபாரின் ட்ரேடு எல்லாமே வந்து பை வால்யூம் பை 70% வேல்யூ மூவ்ஸ் ஓஷியன் ரூட்ஸில் தான் போயிட்டுருக்குதாம்மா. எல்லாமே வந்து கடல் மார்க்கத்தின் வழியாக தான் போயிட்டுருக்காங்க. ஷிப்பிங் இஸ் நாட் ஒன்லி மோஸ்ட் எக்கனாமிக்கல் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், இட் இஸ் ஆல்சோ அண்ட் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி மோட். ரொம்ப சீப் மட்டும் நினைக்காதீங்க, சிக்கனம் மட்டும் நினைக்காதீங்க, இது சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற ஒன்று முக்கியமானது. கிட்டத்தட்ட 13 பெரிய துறைமுகங்கள் இருக்குதுங்க. அதில் 200 சிறிய நடுத்தர துறைமுகங்களும் காணப்படுது. த மேஜர் போர்ட்ஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை யாருங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் மைனர் போர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை வேரியஸ் ஸ்டேட் கவர்மெண்ட். சின்னதாக இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு, ஸோ பெருசாக இருக்கக்கூடிய எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பார்த்துட்ருக்காங்க. The major ports of east coast are Kolkata, Haldia Duck, Paradeep, விசாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. இதெல்லாம் வந்து முக்கியமான துறைமுகங்கள். அதில் வந்து பாருங்கள், மேஜர் போர்ட்ஸ் வெஸ்ட் கோஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா கேண்டிலா, மும்பை, சரிங்களா? அதே மாதிரி நவசேவான்னு சொல்லக்கூடிய ஜவஹர்லால் நேரு போர்ட், நியூ மேங்களூர், அதே மாதிரி மர்மாகா, கொச்சி. ஸோ பேர்கள்லாம் வந்து சிறப்பாக நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? அது ஷிப்யார்ட்ஸ் அப்படிங்கிறது கப்பல் கட்டுமான தளங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்துஸ்தான் ஷிப்யார்டுன்னு இருக்குது. எங்கே இருக்குது? விசாகப்பட்டினில் இருக்குது. ஸோ கார்டன் ரீச் ஒர்க்ஷிப் இன் கொல்கட்டா, அதே மாதிரி மசாகாங் டாக் இன் மும்பை, கொச்சி ஷிப்யார்ட் கொச்சி. இது இல்லாமல் இந்தியாஸ் த லாங்கஸ்ட்டு ஷிப் ஓனிங் கண்ட்ரி இன் ஏஷியா. இந்தியா தான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட்டு ஷிப் ஓனிங் கண்ட்ரி. அதே மாதிரி 16th ரேங்க் இன் தி வேர்ல்டு. சில மாறுதல் கூட்டுப்படி இருந்தால் இது 2017-18 டேட்டா.
அதே மாதிரி இந்த கடல் வழி மார்க்கமில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மேப் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க ஏர் டிரான்ஸ்போர்ட், விமான போக்குவரத்து. ஸோ விமான போக்குவரத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா என்னென்ன வருது பாருங்கள். இது ஜென்ரலி இது விமானத்தில் போகிறதுக்கு காரணம் என்னன்னா குயிக்கஸ்ட்டாக போயிடலாம், காஸ்டியலெஸ் ரொம்ப விலை உயர்ந்தது, மோஸ்ட் மாடர்ன், கம்ஃபர்டபுள் மீன்ஸ் ரொம்ப ரொம்ப சேஃபுங்க. அது நினச்சி பார்ப்பீங்களா? ஏர்வைஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி சேஃப், மற்றதை காட்டிலும் ரொம்ப வந்து சேஃபாக போய் இறங்கக்கூடியது அப்படின்னா ஏர்வேஸ் தான். என்னன்னா அதை மெயின்டெனன்ஸில் ஏதாவது எரர் வரும்போது தான் நமக்கு வந்து சேஃப் குறையும் தவிர, மற்றபடி ஏறி உட்காந்திங்கன்னா அடுத்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் ஒரு முக்கியமான சிட்டியை நம்ம வந்து ரீச் பண்ணலாம். சரிங்களா? ரைட். ஸோ இன் டிரான்ஸ்போர்ட், ஏர் டிரான்ஸ்போர்ட் இன் இந்தியா தி பிகினிங் 18th February 1918. மறந்துடாதீங்க, படித்து வச்சுக்கோ. வென் ஹென்ரி பிக்கோர் கேரிட் எ மெயில் ஃப்ரம் அலகாபாத் டு நைனி. அலகாபாத் டு நைனிக்காக ஒரு கடிதம் அனுப்பணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படிங்கிறதுக்காக 1918 பிரிட்டிஷ் இந்தியா இருக்கும்போது, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கும்போது 18 February ஆரம்பித்தது. பிறகு 1953ஆம் ஆண்டு 8 டிஃப்ரெண்ட் ஏர்லைன்ஸ் விச் ஆர் இன் ஆப்ரேஷன் இன் தி கண்ட்ரி வேர் நேஷ்னலைஸ்டு பண்ணாங்க. ஸோ 19 டெசிக்னேட்டட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸும் நம்ம கண்ட்ரியில் இருக்குது. அடுத்து பாருங்கள், இது யார் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆல்ரெடி பார்த்தோம், ஏஏஐ, ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1995 தான் இது கான்ஸ்டியூட் பண்ணாங்க. இட் ப்ரொவைட்ஸ் செக்யூரிட்டி டு இந்தியன் ஏர்போர்ட்ஸ். இது யார் கண்ட்ரோலில் இருக்குதுன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் பண்ணுறாங்க. கிரியேட்டிங், அப்கிரேடிங், மெயின்டைனிங், மேனேஜிங் சிவில் ஏவியேஷன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் இந்தியா எல்லாமே பண்ணக்கூடியது இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன். அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஏஏஐ. ஸோ அப்படி முக்கியமான விமான நிலையங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கொல்கட்டா, சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சென்னை, இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெல்லி, சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மும்பை. இது மட்டும் இல்லாமல் திருவனந்தபுரம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் திருவனந்தபுரம், சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அகமதாபாத். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், மறந்துடும். பாருங்கள், பெங்களூர் சரிங்களா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பெங்களூரு, பேர் வந்து பெங்களூர்னு வச்சுருக்காங்க, அது பேர் பெங்களூரு. ராஜீவ்காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஹைதராபாத். இது மட்டும் இல்லாமல் 80 டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸ், 25 சிவில் என்க்ளேவ்ஸ் எல்லாமே விமான நிலையங்கள்லாம் காணப்படுது. ஸோ இது முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோ. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கேது வீர் சர்வார்கார் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எங்கே இருக்குது? போர்ட் பிளேயர், அந்தமான் நிக்கோபார். விசாகப்பட்டினம் ஏர்போர்ட் விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ். ராஜீவ்காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஹைதராபாத் தெலுங்கானா. லோக்பிரியா கோபிநாத் போர்டோலி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் குவஹாத்தி அஸ்ஸாம். இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நியூ டெல்லி டெல்லி. அதே மாதிரி டேபோலிம் ஏர்போர்ட் கோவா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டேபோலிம் கோவா. சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து அகமதாபாத் குஜராத். கெம்பகோடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பெங்களூரு கர்நாடகா. சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மும்பை. அங்கே படித்ததை இப்போ நியூ நேமில் நீங்கள் பார்க்குறீங்க. அது இல்லாமல் பாருங்கள், டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நாக்பூர் மகாராஷ்டிரா. துலிஹால் ஏர்போர்ட் இம்பால் மணிப்பூர். பிஜு பட்நாயக் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் புவனேஸ்வர் ஒடிசா. ஸ்ரீ குரு ராம் தஸ்ஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அமிர்த்சர் பஞ்சாப். அதே மாதிரி ஜெய்ப்பூர்லேயும் ராஜஸ்தான்லேயும் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், சத்துர்ஹரி சரண் சிங் ஏர்போர்ட் லக்னோ உத்தரப்பிரதேஷ். லால் பகதூர் சாஸ்திரி வாரணாசி உத்தரப்பிரதேஷ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கல்கட்டா வெஸ்ட் பெங்கால். ஷேகுல் அலாம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர். பீர்சா முண்டா ஏர்போர்ட் ராஞ்சி ஜார்க்கண்ட். பேக்டோக் ஆக்ரா
ஏர்போர்ட் சிலிகுரி வெஸ்ட் பெங்கால். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, நிறையா இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா. அதே போல் ஹெலிகாப்டர் நிறுவனங்கள் இருக்குதுங்க. பவன் சொல்லக்கூடிய பவன் ஹான்ஸ் ஹெலிகாப்டர் நிறுவனம் இருக்குது. இந்த ஹான்ஸ் ஹெலிகாப்டர் லிமிடெட் இதுக்கு வந்து அந்த கம்பெனி பேர் வந்து ஹான்ஸ் ஹெலிகாப்டர் லிமிடெட் ஹேஸ் ப்ரொவைடிங் ஹெலிகாப்டர் சப்போர்ட் சர்வீஸ் டு தி பெட்ரோலியம் செக்டர் இன்க்ளூடிங் ONGC அண்டு ஆயில் இந்தியா லிமிடெட். இது ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி. எங்கே இருக்குது? நியூ டெல்லியில் இருக்குது. ஆப்ரேஷன்ஸ் ஆர் பேஸ்டு ஜூ ஏர்ட்ரம் இன் பேலே பார்லே வெஸ்ட் மும்பையில் இது காணப்படுது. அதே போல் பவன் ஹான்ஸ் மினி ரத்னா 1 கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி. 2007 த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மெர்ஜ்டு தி ஏர் இந்தியா இந்தியன் ஏர்லைன்ஸ் அண்டர் தி நேஷ்னல் ஏவியேஷன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் NACIL. 2007 ஏர் இந்தியாவும் இந்தியன் ஏர்லைன்ஸும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தது டிரான்ஸ்போர்ட். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கம்யூனிகேஷன்ஸ். ஸோ கம்யூனிகேஷன்ஸ் என்ன? இதுவும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் தானே. இதுவும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், அதுவும் டெக்னாலஜிக்கலி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ ஒரு காலத்தில் பொங்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொங்கல் அன்னைக்கு கூட போஸ்ட் ஆஃபீஸ் வந்து திறந்து வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா அந்த பொங்கல் கார்டு வரும் சரிங்களா, பொங்கல் கிரீட்டிங்ஸ் கார்டு வரும். அது கார்டு வாங்குறதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டுருப்போம். நமக்கு வருமா, யாராவது நம்மளுக்கு கொடுப்பாங்களா, நம்மளும் ஒரு தெரிஞ்சவங்களுக்கு 10 பேர்த்துக்கு கொடுத்துருப்போம். ஸோ ஒரு பெரிய ஒரு ஆன்டிசிபேட்டில் ரொம்ப எக்ஸ்பெக்டிங்கில் ஈகராக உட்காந்துருக்கக்கூடிய காலம் மாதிரி இன்றைக்கி ஜஸ்ட் லைக் தட் இன்றைக்கி மெசேஜ் பர்சனலாக கொடுக்குறோம், மாஸ் கம்யூனிகேஷன்ஸும் கொடுத்துருக்கோம் சரிங்களா. இப்போ பர்சனல் அப்படிங்கிறது பர்சன் டு பர்சன்ஸ் உடனே நம்ம வந்து கிரீட்டிங்ஸ் கொடுக்குறது, இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறது ஓகேங்களா. இன்றைக்கி வந்து ஒரு நெகட்டிவான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இறப்பு கூட நம்ம எப்படி கொடுக்குறோம், உடனே ஒரு மெசேஜ் மூலமாகவோ அல்லது கால் பண்ணி பேசுகிறோம். ஸோ டெலிகிராஃப் சர்வீஸ், போஸ்டல் சர்வீஸ், டெலிஃபோன், மொபைல் ஃபோன், SMS சர்வீஸ், ஃபேக்ஸ், இன்டர்நெட், இமெயில்ஸ். ஸோ இல்லை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் நிறையா அது இன்றைக்கி இல்லை. என்னென்ன இல்லை அப்படின்னா போஸ்ட் குறைஞ்சிருச்சு, டெலிகிராஃபு கிடையாது, SMS குறைஞ்சிருச்சு, ஃபேக்ஸு சுத்தமாகவே கிடையாது சரிங்களா. இன்டர்நெட், இமெயிலெலாம் இன்றைக்கி குறைஞ்சிருச்சு. எல்லாம் அந்த வாட்ஸ்அப்பு இதை விட ஃபாஸ்ட்டாக எல்லாமே இன்றைக்கி வந்திருக்குது. ஸோ பர்சனல் கம்யூனிகேஷன்ஸில் எத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தாலும் மறக்க முடியாத ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய போஸ்டல் நெட்வொர்க்கை மறக்க முடியாது. த லார்ஜஸ்ட் இன் தி வேர்ல்டு 1,55,000 போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இருக்குதாம்மா. மோர் தென் 1,39,000 post office are located in rural areas இருக்குது. The postal service was open to the public in the country 1837. ஸோ பிரிட்டிஷ் இந்தியா இருக்கும்போது, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கும்போது ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்தியன் போஸ்டல் ஸ்டாம்ப் அப்படின்னு எடுத்தோம்னா 1852 இன் கராச்சி. மறந்துடாதீங்க, இந்தியாவில் கிடையாது, கராச்சிங்கிறது டெல்லியில், அது பாகிஸ்தானில் உள்ளது சரிங்களா. ஸோ கலெக்டிங் அண்ட் டெலிவரிங் மெயில் இஸ் தி ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். இன்றைக்கி எவ்வளோ குறைஞ்சிச்சு. இட் இன்ட்ரடியூஸ் த குயிக் மெயில் சர்வீஸ் 1978. QMS நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு வேன் ஆட்டம் போயிட்டுருக்கோம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்னு போட்டு QMSனு போட்டிருப்பாங்க 1975. ஸோ குயிக் மெயில் சர்வீஸு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி பண்ணாங்க. பிறகு ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி சிஸ்டம் ஆஃப் பின் கொண்டு வந்தாங்க, போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர். இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது 1972 தான். இன்றைக்கு வரைக்கும் பின்னு இல்லாமல் நீங்கள் எதையுமே கொரியர் கூட அனுப்ப முடியாதுன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி கொரியர் வந்து பின்னு இருந்தால் பின் நம்பர் சொல்லுங்கள், உடனே நாங்கள் வந்து ஸ்பாட்டுக்கு போய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னும் இருக்குது. சரி, இது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் மணி ஆர்டர், மணி ஆர்டர், ஸ்பீட் போஸ்ட், எக்ஸ்பிரஸ் பார்சல் போஸ்ட், பிஸ்னஸ் போஸ்ட், மீடியா போஸ்ட், சேட்டலைட் போஸ்ட், ரீட்டைல் போஸ்ட், கிரீட்டிங் போஸ்ட், டேட்டா போஸ்ட், ஸ்பீட் நெட், ஸ்பீட் பாஸ்போர்ட் போஸ்ட் சர்வீஸ், எத்தனை இருக்குது பாருங்கள். ஃபாஸ்ட்டாக வந்து இன்றைக்கி பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இந்தியாஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட்டு கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ் இன் ஏஷியா அப்படிங்கிறது மறக்கவே முடியாது. ஆனால் இதுக்கு நடுவில் மறைஞ்சி போனது, காணாமல் போனது STD, IST இல்லையா.
எஸ்டிடியும் ஐஎஸ்டி காணாமல் போயிடுச்சு. காரணம் என்ன? மொபைலுடைய தாக்கம். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் ட்ரங்க் டயலிங் சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்டிடி அப்படிங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்கும் இன்னொரு டிஸ்ட்ரிக்கும் பேச முடியாது மட்டும் இல்லாமல், ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் நம்ம கால் பண்ணி பேசலாம் எஸ்டிடி அப்படின்னு. சரிங்களா? பிறகு நம்ம வந்து டிஸ்ட்ரிக்குள்ளே பேசக்கூடியது லோக்கலாக வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் தமிழ்நாடுக்குள்ளே பேசுகிறது லோக்கலாக வச்சுருந்தோம். ஸ்டேட் டு ஸ்டேட் மட்டும்தான் எஸ்டிடியாக வச்சுருந்தோம் ஃபைனல் பொசிஷன்ஸில். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி கூட கண்ணுக்குள்ளே தான் நிற்கிது. ஒரு தெரு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மஞ்சள் கலர் பூத் இருக்கும், எஸ்டிடி ஐஎஸ்டின்னு. இன்றைக்கி காணாமல் போச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஐஎஸ்டி, இது இன்டர்நேஷ்னல் சப்ஸ்கிரைபர் டயலிங் அப்படிங்கிறது வெளி நாட்டுக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணக்கூடியது. திஸ் இஸ் அண்ட் யூனிஃபார்ம் ரேட் ஆஃப் எஸ்டிடி ஃபெசிலிட்டிஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் பண்ணாங்க. டெலிஃபோன் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் ஓரல் கம்யூனிகேஷன்ஸ். ஸோ அது வந்து டைப் பண்ணி பண்ணுறதில்ல, கால் பண்ணி சொல்லக்கூடியதான். இட் இஸ் கன்சிடர்ட் வெரி எசென்ஷியல் ஃபார் தி க்ரோத் ஆஃப் காமர்ஸ். த மோஸ்ட் ப்ரிஃபர்ட் ஃப்ரம் அஸ் இட்ஸ் ப்ரொவைட்ஸ் தி இன்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து எஸ்டிடி ஐஎஸ்டியாக ஒரு காலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்தது மொபைல் ஃபோன், ஃபேக்ஸ். இது நடுவில் ஒரு முக்கியமான ஒரு கம்யூனிகேஷன் இருந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது, பேஜர். சரிங்களா? பேஜர் அப்படிங்கிற ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி, சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்து சின்ன திரையாட்டம் இருக்கும். இந்த திரையில் வந்து ஒரு பீப் சவுண்டு வந்துட்டு அவங்க டைப் பண்ணது இல்லை மூவ் ஆகிட்டே இருக்கும். நான் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன், நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டைப் பண்ணிட்டிங்கன்னா அவங்களுக்கு ரீச் ஆகிரும். பஸ் ஸ்டாண்ட் இவர் வந்துட்டார் அப்படின்னு. ஒரு காலத்தில் ஒரு பேஜர் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் ஆனது. ஸோ மாஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், பொது தகவல் தொடர்பு அப்படிங்கிறது வந்து லட்சக்கணக்கான மக்களை வந்து சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமானது மாஸ் கம்யூனிகேஷன்ஸ். இட் ப்ரொவைட்ஸ் எஜுகேஷ்னல் அஸ் வெல் அஸ் என்டர்டைன்மெண்ட் இல்லையா? அதுவும் இல்லாமல் கிரியேட்டிங் அவேர்னஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து மழைப்பொழிவு அதிகமாக உள்ளது, அந்த பக்கம் யாரும் போகாதீங்க, டிராஃபிக் அதிகமாக இருக்குது போகாதீங்க அப்படிங்கிறது இன்றைக்கி வாட்ஸ்அப் குரூப்லேருந்து எல்லாத்துலேயும் சொல்கிறோம் இல்லையா? இன்னும் நேஷ்னல் போலீஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அவேர்னஸ் வந்து இந்த மாஸ் கம்யூனிகேஷன் மூலமாக தான் கொடுக்குறாங்க. அந்த மாஸ் கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிண்ட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா. பிரிண்ட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா. ஸோ பிரிண்ட் மீடியாவில் நமக்கு தெரியும். எலக்ட்ரானிக் மீடியா என்ன, மின்னணு அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆனது ரேடியோ ப்ராட்காஸ்டிங் தான். 1923 ரேடியோ கிளப் ஆஃப் பாம்பே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப இம்மன்சிவ் பாப்புலரிட்டி, சேஞ்ச் தி சோஷியல் அண்ட் கல்ச்சர் லைஃப் ஆஃப் பீப்புள். ஸோ ஒரு நாளைக்கு காலையில் 7 மணிக்கு சாயந்தரம் 7 மணிக்கு தான் இந்த நியூஸே வரும். அதை கேட்குறதுக்காக நம்ம தவம் கடந்தோம். இட் வாஸ் நேம்டு ஆல் இண்டியா ரேடியோ 1936. இட் வாஸ் ரீநேம்டு ஆகாஷ்வாணி 1957. ஸோ ப்ராட்காஸ்ட் is a variety programs related to informations, educations and entertainment எல்லாமே கொடுத்த ஒரு காலம். இன்றைக்கி ரேடியோ பக்கமே நம்ம போகிறதில்ல. டெலிவிஷன் இல்லையா? டெலிவிஷன்ஸ், தொலைக்காட்சி அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸானது. அது வந்து பார்த்திங்கன்னா தூர்தர்ஷனை மறக்க முடியாது. அது வந்து இன்றைக்கி யாருமே பார்க்காட்டி கூட ஞாபகத்தில் வச்சுருப்போம் தூர்தர்ஷன். இட் வாஸ் ஸ்டார்டட் காமன் நேஷ்னல் ப்ரோக்ராம், சிஎன்பி அப்படின்னு காமன் நேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் ஒன்று பண்ணுவாங்க. அதே மாதிரி இட் இஸ் எக்ஸ்டெண்டட் டு பேக்வேர்ட் அண்ட் ரிமோட் ரூரல் ஏரியாஸ் வரைக்கும் இந்த தூர்தர்ஷன்ஸ். ஸோ நிறையா பஞ்சாயத்து ஆஃபீஸ்லலாம் ஒரு டிவி வச்சு அதில் வந்து தூர்தர்ஷனில் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் போகுதுன்னு சொல்லி காமிச்சாங்க. அது ஞாபகத்தில் இருக்குது. ரொம்ப ஓல்டஸ்ட்டு 40-45 இயர்ஸ் பிஃபோர். இன்டர்நெட் இன்றைக்கி வந்து அடுத்த லெவலுக்கு போனது இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ். ஸோ இது குளோபல் சிஸ்டம். எந்த கண்ட்ரினாலும் இமிடியேட்டாக நம்ம வந்து இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. பிரிண்ட் மீடியா, ஸோ இன்றைக்கி கூட இது இன்னும் குறையாமல் தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும். சரிங்களா? என்ன தான் வந்தாலும் இன்றைக்கி பிரிண்ட் மீடியா இருந்துகிட்டே இருக்குது. பட் அதோடைய தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சாலும் இந்தியா இஸ் மெனி நியூஸ் பேப்பர்ஸ் விச் கேரி இன்ஃபர்மேஷன்ஸ் லோக்கல், நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் இன் பீப்புள். ஸோ அடுத்த லெவலில் பார்த்திங்கன்னா சேட்டலைட் கம்யூனிகேஷன். இன்றைக்கி சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் பயங்கரமாக டெவலப் பண்ணிட்டோம். என்னென்ன பண்ணுறோம், நம்ம அதில் வெதர் ஃபோர்காஸ்டிங் பார்க்குறோம், மானிட்டர் பண்ணுறோம்,
சரிங்களா. நேச்சுரல் கேலமிட்டிஸ் பண்ணுறோம், சர்வேலன்ஸ், பார்டர் ஏரியாஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் இங்கே. ஸோ இங்கேருந்து காலநிலையை நிர்ணயிக்கிறோம், மழை எப்போ வரும் போகும், அதே மாதிரி புயல் மழை எப்போ வரும், அதே மாதிரி இயற்கை பேரழிவு எப்போ வரும், சுனாமிக்குன்னு தனியாக வந்து ஹைட்ராபாத்தில் வந்து அந்த சுனாமியுடைய கண்காணிக்கக்கூடிய மையம் அங்கே தான் இருக்குது. அதுலேருந்து நம்ம இங்கே பார்த்துக்குறோம். இதெல்லாம் வந்து செய்யக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ. சரிங்களா. 1969 ஆரம்பிக்கப்பட்டது. செயற்கைக்கோள் தகவல் மூலமாக நமக்கு என்னென்ன சொல்கிறேன், பெரு நிறுவனங்கள், டெலிபோர்ட், இணையம், வணிக தொடர்பு, தகவல் எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம இன்டர்நெட், இன்றைக்கி இந்த ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது த்ரூ இன்டர்நெட் தான். அதாவது சேட்டலைட் நெட்வொர்க் மூலமாக தான் இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம், பேசிகிட்ருக்கோம் எல்லாமே. அதில் முக்கியமான சேட்டலைட் பாருங்கள், இன்செட், இந்த இந்தியன் நேஷ்னல் சேட்டலைட் சிஸ்டம். அதுக்கப்புறம் ஐஆர்எஸ், இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் சிஸ்டம். இது முக்கியமானது. இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு, இந்திய தொலையுணர்வு செயற்கைக்கோள் அமைப்பு. ஸோ இன்செட் எடுத்துக்கிட்டோன்னா 1983. சரிங்களா. இதை வந்து ஒரு மல்டி பர்பஸ் டெலிகம்யூனிகேஷன்ஸ் வந்து பண்ணாங்க. இன்செட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பண்ணுறாங்கன்னா, ரிலேயிங் சிக்னல் டு டெலிவிஷன், டெலிஃபோன், ரேடியோ, மொபைல் ஃபோன். இப்போ இன்செட் தான் நமக்கு வந்து இன்றைக்கி பேசுகிறதுக்கு கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்குது அப்படின்னு. அது இல்லாமல் வெதர் டிடெக்ஷன் பண்ணிகிட்ருக்குது, இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ், மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இந்த இன்செட் பண்ணுது. இந்த இன்செட் சீரீஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஜிசெட் சீரீஸ், கல்பனா 1, ஹாம்செட், எடுசெட்னு நிறையா சேட்டலைட்டை நம்ம விட்டுருக்கோம். அதில் ஜிசெட் 7A த ரீசன்ட் லான்ச் எப்போது, டிசம்பர் 19, 2018. ஜென்ரலி இந்த சேட்டலைட் எல்லாமே ஒரு குறுகிய கால பீரியடில் தான் இது வந்து அங்கே சுற்றிட்டுருக்கும் மேலே. அது ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அந்த எக்ஸ்பைரி டேட் முடியும் போதுக்கு முன்னாடி நம்ம வேறு ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணிட்டோம்னா அது எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறம் இந்த சேட்டலைட் வந்து கண்டினியூ பண்ணுவோம். நம்ம அதனால் சேட்டலைட் விட்டுக்கிட்டே இருப்போம். இன்செட் 1B launched on 30th August 1983, the first communication satellite in INSET series. So ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். லாஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கு என்னது, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு வந்திருக்கிறோம். சரிங்களா. ஸோ எல்லாமே அங்கே படித்தது பாருங்களேன், எப்படி இங்கே கொஷின்ஸ் கேட்டிருக்கான் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக கவனிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், NW1 இல்லையா, நேஷ்னல் வாட்டர்வேஸ் எந்தெந்த சிட்டி படித்தோம் இல்லையா, ஹால்டியா, அலகாபாத். டைரக்ட் கொஷின்ஸ். ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே எந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்குதுன்னு கேட்குறாங்க பாருங்களா, ஹாசிப்பூர். இதான் எக்ஸாமில் கேட்டாங்க. ஒரு 17 ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே எங்கே இருக்குது, ஹூப்ளி. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. விச் ஆஃப் தி ஃபாலோயிங்ஸ் ஆர் இன்கரெக்ட்லி பேர்டு. என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பக்கம் ஜோனல் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நார்த்து சென்ட்ரல் அப்படிங்கிறது கேட்டுக்கிறது இன்கரெக்ட். சரிங்களா. நார்த்து சென்ட்ரல் வந்து அலகாபாத்துங்கிறது கரெக்ட் தான். வெஸ்டர்ன் மேற்கு பகுதியில் வந்து மேங்களூரில் இருக்குது தவறு. சரிங்களா. அதே மாதிரி சென்ட்ரலில் இருக்கக்கூடியது வந்து ஜான்சியாமா, அது தவறு. ஈஸ்ட் சென்ட்ரல் வந்து ஹாஜிப்பூர், இது கரெக்ட். அப்போ இன்கரெக்டு கேட்டிருக்காங்க. ஸோ B23ங்கிறது சரியான விடை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் செகண்ட் லார்ஜஸ்ட் போர்ட் இன் இந்தியா அப்படின்னா சென்னை. சரிங்களா. நான் வச்சுக்கணும், மறக்கக்கூடாது. டேட் கொஸ்டினை கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. விச் இஸ் தி ஃபஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் இன்செட் சீரீஸ், இன்செட் 1B. ஃபைண்ட் தி மிஸ்மேட்ச் சென்சர்ஸ் about தி இந்தியன் ரயில்வே zone. ஓகேவா. இது வந்து மிஸ்மேட்ச்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து சென்ட்ரல் ஜெய்ப்பூர்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுதான் தவறு. இது வந்து சென்ட்ரலுங்கிறது மும்பையில் இருக்கக்கூடியதமா, மீதிலாம் வந்து சதர்ன் சென்னை கரெக்டு, நார்த்தன் வந்து நியூ டெல்லி கரெக்டு, ஈஸ்டர்ன் வந்து கொல்கட்டா கரெக்ட். வேர் டிட் த ஃபஸ்ட்டு சப் அர்பன் ரயில்வேஸ் மும்பை. டேரக்ட் கொஷின்ஸு அப்படி நம்முடைய நோட்ஸில் இருக்குது, படித்து வச்சுக்கோ.
விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ரயில்வே ஜோன்ஸ் ஹூப்ளியில் இருக்கக்கூடியது சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஜோன். ஸோ சென்ட்ரல் அது ஹெட் குவார்ட்டர்ஸ் கொடுத்து கூட எந்த ஜோன்னு கேட்பாங்க. இன் விச் இயர் QMS was introduced in India 1975. Which one of the following India's first 6-lane high-speed express இது Mumbai-Pune Express. Mumbai-Pune Expressway, India's first 6-lane high-speed express. ஸோ எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்க. எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் பவன் ஹான்ஸ் ஹெலிகாப்டர் நியூ டெல்லி. In which year QMS introduced? அப்போ பார்த்துட்டு வந்தோம் 1975. ஸோ ரிப்பீட்டடாக இருக்குது கொஷின். Consider the following statement. 760 km long Konkan railway passes through the following states அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்ஸில் இது பாஸ் ஆகுது அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக கேரளாவை மறக்கக்கூடாது. ஸோ கேரளா, கர்நாடகா, கோவா அப்படி வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஆனால் கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா அப்படின்னு இது எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். எல்லாமே வந்து எங்கே இருக்குது? வெஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. சரிங்களா? எப்படி கர்நாடகா எப்படி வெஸ்ட்டு பிளேஸில் வரும்? மங்களூர், பெங்களூரில் மேங்களூர். ஸோ கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகா எல்லாம் எல்லாமே வெஸ்ட்டு பிளேஸ் இருக்கிறனால தான் ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் தி எபோவ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சிவில் ஏவிகேஷன் ட்ரைனிங் காலேஜ் எங்கே இருக்குது? அலகாபாத்தில் இருக்குது. மனப்பாடம் வச்சுக்கோ. இப்போ நம்ம பார்த்தோம் ஹையஸ்ட் பேசஞ்சர் டென்சிட்டி சர்வீஸ். எங்கே? மும்பை சப்அர்பன் ரயில்வே, புறநகர் ரயில்வே. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 6 lanes? இப்போ தான் பார்த்தோம் மும்பை புனே எக்ஸ்பிரஸ் ஹைவே. 4 segment of golden correlated join following cities எதுன்னு கேட்குறாங்க. சரியா? இது வந்து அந்த தங்க நாற்கர சாலை 4 பிரிவுகளை வந்து கொண்ட நகரங்களை இணைக்கக்கூடியது அப்படின்னு பார்ப்போம். எது இணைக்குது பாருங்கள். ஸோ இது வந்து 1 வச்சுக்கோங்க, இது 2, இது 3, இது வந்து 4. ஸோ கொடுத்துக்கிறது ஃபஸ்ட்டு எது? சென்னை கொல்கத்தா, கொல்கத்தா டெல்லி, ஓகேவா? டெல்லி மும்பை, அதுக்கப்புறம் மும்பை சென்னை. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஃபஸ்ட் எங்கேருந்து கிளம்புறான்? சென்னை கொல்கத்தா டு டெல்லி இப்படி வச்சுக்கலாமா? சென்னை கொல்கத்தா டு டெல்லி, டெல்லி டு மும்பை டு எகைன் சென்னை. அவ்வளோதான். இதை கனெக்ட் பண்ணுறது இதாவது தங்க நாற்கர சாலையுடைய வழி. விச் ஆர் தி ஃபாலோயிங் ரயில்வேஸ் ஹூப்ளி? ஆல்ரெடி பார்த்தாச்சு. சதர்ன் வெஸ்டர்ன் ரயில்வே. மெயின் எய்ம்ஸ் ஆஃப் உடான் பாருங்கள். இது முக்கியமான ஒரு கேள்வி, நம்ம புக்கில் கிடையாது. உடான்ங்கிறது ஒரு ஸ்கீமுங்க. அதாவது நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீ காஸ்ட்டில் கொஞ்சம் குறைவான காஸ்ட்டில் போகிற மாதிரி ப்ரொமோட் ஏர் ஃப்ளைட் கனெக்டிவிட்டி பிட்வீன் தி ரீஜியன்ஸ். அதான் வந்து உடான் ஸ்கீம்ஸோடைய முக்கியமானது. உடான் திட்டம் தொடங்கப்படுத்திய நோக்கம் வந்து மாநிலத்தில் நகரங்களை விமான போக்குவரத்து மூலம் இணைப்பதற்காக. ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர்டிஃபிஷியல் ஹார்பர் எதுங்க? ஆர்டிஃபிஷியல் ஹார்பர் வந்து சென்னை, செயற்கையான ஒரு துறைமுகம். ஸோ இதோட இந்த டாபிக் கம்ப்ளீட்டாக முடியுது. நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க.